ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் முருகனின் 5ஆம் பட வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மருதாச்சலமூர்த்தி மருதப்பா என்று அழைக்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பரான கோவில். வாங்க என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நாங்கள் இந்த கோவிலுக்கு எப்படி ரீச் பண்ண போகிறோன்னா த்ரூ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பைக். அதுக்கு நாங்கள் பிளான் பண்ணது என்னதுன்னா, நிறைய ரெண்டல் பைக்ஸ் அவைலபிள் இருந்துச்சு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். அங்கே போயிட்டு ஒரு ரெண்டல் பைக்ஸ் எடுத்தோம், ஸ்கூட்டி எடுத்தோம். பர் டே 600 ருபீஸ். அங்கே ஹோட்டல் எடுத்ததும் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப பக்கத்தில் இருக்க ஹோட்டல் தாங்க எடுத்தோம். ஹோட்டலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்களுக்கு ஏற்ற பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நாங்கள் இருந்த ஹோட்டல் கொஞ்சம் சொதப்பிச்சு, ஏன்னா இந்த ஏசி இஷ்யூலாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க இமிடியேட்லி வந்து வேறு ரூம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரி, எந்த விதமான குறையும் இல்லை, நல்லா இருந்துச்சு ஸ்டே. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கூகுளில் செக் பண்ணும்போது கோயம்புத்தூர்லேருந்து மருதமலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12 to 13 கிலோமீட்டர்ஸ். போகிற வழி ஆந்தி வேலையே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, இந்த ரெண்டல் பைக் ஏதாவது சொதப்புமானு. ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினங்க, ஒரு சொதப்புலாம் இல்லை. வாங்க மருதமலைக்கு போகலாம். ஒன் ஆஃப் தி சூப்பரான பிளேஸ்ன்னு நினச்சி தாங்க போனேன். அதே மாதிரி ரொம்ப திருப்தியாக வந்துச்சு. பைக்கில் தான் போனேன். இயற்கை சார்ந்த ரோடுங்க, 2 சைடும் மரம், அப்படியே நடுவில் ரோடு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வெயிலாக இருந்ததுனால இளநீ மட்டும் கொஞ்சம் போட்டோம். இளநியும் ரொம்ப ரேட்லாம் இல்லை, 50 to 60 பட்ஜெட்டில் இருக்குது. என் பொண்ணுக்கு இளநிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என் பொண்ணுக்கு இளநீ வாங்கி கொடுத்தேனே, எனர்ஜி எங்கேருந்து தான் வந்துச்சு தெரியல. ஒரே வைப்பு, அப்பா அங்கே பாரு, அப்பா இங்கே பாரு, நான் அப்படியே சொல்லிட்டு ஒரே வைப் பண்ணிருந்துச்சுங்களா. அந்த வைப்பில் போனது எங்களுக்கு அந்த ட்ராவலே தெரியலை. அவ்வளோ அழகான ட்ராவலுங்க, ரொம்ப மன திருப்தியாக இருந்துச்சு இந்த ட்ராவல். எதிர்பார்க்கல. இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா பாரதியார் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் கூகுள் மேப் போட்டு தாங்க போனோம். போகிற வழியிலும் பார்த்திங்கன்னா சைனேஜ் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப தெளிவாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தைரியமாக போகலாம். ஏன்னா ரூட்லாம் மேப்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க. அங்கங்கே சைனேஜ் போர்டு இருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்குது. நான் சொன்னால் பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி சூப்பராக இருக்குல்ல. அங்கே போய் பார்த்தா இதான் லெஃப்ட்டுங்க. இந்த லெஃப்ட் எடுத்துனே அப்படியே ரைட் சைடில் அந்த கார்னரில் அந்த பார்த்தீங்களா நம்ம மருதமலை கோபுரம், ராஜகோபுரம் எவ்வளோ அழகாக தெரியுதுங்களா. ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சிங்க. அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்மெண்ட், எப்படா போக போகிறோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னு போட்டு ரைட் எடுத்து பார்க்குறேன், 4 வீலர் இவ்வளோ நிற்குது. என்னடா இது இவ்வளோ கூட்டமா, நம்ம கூட்டமே இருக்காதுன்னு நினச்சி வந்தோமே. அப்புறம் பார்த்தா தோணுச்சு, பைக்கில் வந்து ரொம்ப நல்லா தான் போச்சு. 4 வீலரில் வந்தால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும். பைக்கில் வரும் அழகாக லெஃப்ட் எடுத்து நாங்கள் பாட்டு சொயின்னு போயிட்டோம். எந்த வித தடையும் இல்லை, ஜம்முன்னு. ஏன்னா 4 வீலர் பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் மேலே வந்து பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பார்க்கிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்ட பிறகு தான் அனுப்புகிறாங்க. இதுதான் மலை அடிவாரம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கிங்க்கு வந்து கூப்பன் கொடுப்பாங்க, டோக்கன். 2 வீலருக்கு வந்து 10 ருபீஸ், 4 வீலருக்கு 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. அதே மாதிரி முடி காணிக்க கொடுக்குறவங்களாம் மருதமலை அடிவாரத்துலேயே வந்து மொட்டை அடிக்கிற இடம்லாம் இருக்குங்க. அங்கேயும் போய் மொட்டை அடிக்கிறாங்க நிறைய பேர். மேலேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், மேலே நான் பார்க்கல, பட் கீழே நிறைய இருந்துச்சு. எல்லாரும் வாங்க மருதமலை மருதாச்சலமூர்த்தி திருக்கோயிலுக்கு போகலாம். சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. அப்படியே முருகர் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்றாரு. முருகப்பெருமானின் 7வது படை வீடாகவும் கருதப்படும் மருதமலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இந்த ட்ராவல். என் பொண்ணுக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் போகிற வழியிலே பார்த்தீங்க இடும்பன் சன்னதி இருக்குது. இடும்பன் சன்னதியில் போயிட்டு இடும்பனை பார்த்து பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ கேட்டுக்கிட்டு வாங்க அடுத்தது நம்ம மருதரை போய் பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. போகும்போது அப்படியே லெஃப்ட் சைட்லேயே இடுமன் இருக்குது. இடுமன் சன்னதியில் போயிட்டு நினச்சதை நிறைவேறணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இடுமனை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு 10 to 5 மினிட்ஸில் மேலே போயிடலாம் போல். அப்படியே அங்கே வந்து அந்த பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் கோயம்புத்தூர், அந்த சன்னுக்கும் அந்த வியூக்கும் நாம் இருக்கும் பயமேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கூப்பிட்றத பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குடா. சே, செம்ம இல்லைங்க. நானாக எதிர்பார்க்கலாங்க, தெரியுதுங்களா. முருகல் வெற்றி வேல் முருகனுக்கு. இதாங்க பார்க்கிங். அப்படியே எங்கெங்கே பார்க்கிங் அவைலபிள் இருக்கோ மேலே அவங்கவுங்க கார் அப்படியே லெஃப்ட் சைடு ரைட்டில் போட்டுடுறாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஆனால் வெயில் தான் பட்டையை கிளப்பிச்சு. இருந்தாலும் முருகனை பார்க்க போகிற சந்தோஷத்தில் வெயிலெலாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியலங்க. அப்படியே போனோம், வண்டியை விட்டுட்டு அந்த முருகன் அந்த மலை ஸ்டெப்பு அங்கேருந்து ஒரு அப்படியே 50-60 ஸ்டெப் இருக்கும் போல். ஏறிட்டோன்னா மேலே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்துட்டிங்கன்னா ஆதி மூலஸ்தானத்தில் சுயம்புவாக உள்ள சுப்பிரமணியார், வள்ளி தெய்வானை எல்லாம் காட்சி அளிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ரைட்டில் ஏறி வந்துட்டிங்கன்னா
பஞ்ச சமூக விநாயகர் அவரை வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தண்டாயுதபாணி சன்னதிக்கு செல்லலாம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் தர்ஷன கூட்டம் இது லைனும் இருக்குது, நார்மல் தர்ஷனம் இருக்குது. ஸ்பெஷல் தர்ஷனுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து 50 ரூபா. அந்த 50 ரூபா கொடுத்து நாங்கள் டிக்கெட் வாங்கினால எங்களுக்கு என்னென்னா கிட்டே அப்படியே சாமியை பார்க்கும் போது சுப்பிரமணி, ஐயோ முருகா, இவ்வளோ கிட்ட உன்னை நான் பார்க்குவேன்னு நினச்சி கூட பார்க்க முடியலையே ஐயா முருகா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு நினச்சிட்டு. ஏன்னா நான் கோவில் கிட்ட அவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமா நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சூப்பராக காட்சி அளிச்சாருங்க. அதை என்றைக்குமே என் லைஃப்பில் மறக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் அந்த பயங்கரமாக அந்த கோபுரம், மருதாசல மூர்த்தி, மருதப்பா, வள்ளி, தேவியானன் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. அந்த மயில் பார்த்திங்களா, மயில் வாகனம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே. அதுக்கப்புறம் அப்படியே கூட்டம் ரொம்ப இல்லைங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நார்மலில் போனாலும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்பெஷல் தர்ஷனில் போனாலும் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அழகாக சூப்பராக பார்க்கலாம். ரொம்ப கூட்டமாக அவ்வளோ சேரல, எல்லாம் வராங்க, வழிபடுறாங்க, கிளம்பி போயிட்டே இருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு கூட்டம்லாம் மேலே இல்லை, தைரியமாக போகலாங்க. சாமி கும்பிட்டு வெளியே வந்தேங்க. பார்த்தா மருதாசலம் இருக்க மனக்கவலை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் எழுதியிருந்த பாருங்கள். அதை பார்த்துன்னு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து இந்த ராஜகோபுரம் பாருங்களேன். அந்தாங்க எல்லாம் ஆரத்தி எடுத்துக்கோங்க, முருகா, மருதப்பா, எல்லாம் உனக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கோவில் என்ன அழகாக இன்னும் ஈவினிங் டைம்லாம் போயிட்டுன்னு வச்சிங்க, சும்மா பயங்கரமாக இருக்குங்க. அந்த 2 மலையும் அந்த மலைக்கு சென்றாக அந்த ராஜகோபுரம் இருக்கிறது என்ன அழகாக காட்சி, அந்த செமையான காட்சி எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு கீழே வந்து நான் கிளம்பிட்டோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தெரியுமா, நாங்கள் போகும்போது மிஸ் பண்ணிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு கீழே போகிற அந்த இதில் போயிட்டு எல்லாம் கூட்டத்தில் நின்று டிக்கெட் எடுத்து லைனில் நின்று போய் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. ஒரு பேட்சாக கூப்பிட்டு போகிறாங்க மேலே. அதுக்கப்புறம் கீழே அடிவாரம் வந்துட்டோங்க. வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் வாங்காமல் வீட்டுக்கு போக முடியுமா? அதனால் நம்மளுக்கு முருகர் கோயிலுக்கு வந்துட்டு பஞ்சாமிர்தம் தானே முக்கியம். பஞ்சாமிர்தம் அப்புறம் தியாக்கு ஏதாச்சும் பொம்மை அதுமாதிரி வாங்கிட்டு ரொம்ப மன திருப்தியோடு அந்த இடத்த விட்டு போகவே மனசு இல்லை. இருந்தாலும் போய் தானே ஆகணும், எதுவுமே நம்மளுக்கு அந்த நாட்டில் நிரந்தரம் கிடையாதுல்ல. அதனால் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா டெம்பிள் மேலே போயிட்டு அங்கே நிற்கிற கூட்டம். அங்கே என்னென்னா அங்கே நம்ம கீழே இறங்கி வர்றதுக்கு அங்கே போய் டிக்கெட் வாங்கணும், 10 ருபீஸ் வாங்கிட்டு அந்த பஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி அப்படியே க்யூவில் இருந்து போயிடுவாங்க. பைக் அண்ட் பார்க்கிங் தான் அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. பாய் முருகா.